எவ்ரிவன், நான் தான் உங்கள் டாக்டர் ஸ்னேகா. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கூட வந்து ரியாக்ட் டு எமர்ஜென்சி பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு நான் மெடிக்கோவாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எப்படி வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பண்ண போகிறோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பேன், அதில் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்க்கலாம். அம்மா, நீ இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து அன்கான்ஷியஸாக விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு வந்து மூச்சும் இல்லை. அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? உடனே எல்லாம் ஐயோ கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டத்தை சேர்த்து அங்கே டாக்டர்ஸ் யாராவது இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்ட்டு கேட்போம். கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கொண்டுன்னு போவோம். அதுதான் நம்மளால. ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா, நீ ஃபஸ்ட்டு இப்போ ஒருத்தவங்க மயங்கியோ விழுந்துட்டாங்க, அன்கான்ஷியஸாக ப்ரீத்திங் இல்லை அப்படின்றது தூரத்துலேருந்து பார்த்துட்டேன்னா, முதல்ல நீ வந்து சீன் சேஃப்டி பார்க்கணும். அந்த இடத்துல உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையா அப்படின்னு வந்து நீ பார்க்கணும். அதுதான் மெடிக்கல் ரூலில் ஃபஸ்ட்டு சொல்லி தருவாங்க. ஏன்னா நீ காப்பாற்ற போன இடத்துல உன்னை காப்பாற்றுற மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. ஸோ சுற்றி முற்றி ஓகேவா அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ எதாவது பில்டிங் விழுது அப்படி எதனா சுச்சுவேஷன்னா, நீ டக்குன்னு அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு வேறு இடத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி உன்னோட சேஃப்டியும் நீ பார்த்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ரூல். உடனே வந்து நீ வந்து என்ன பண்ணணும், கால் அதான் 108 ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணணும், இல்லை சுற்றி இருக்கிறவங்கள கூப்பிடணும், எமர்ஜென்சி கூப்பிடுங்க அப்படின்றது மாதிரி கூப்பிடணும். இது மாதிரி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து மூச்சு இருக்கா அப்படின்றத வந்து நீ பார்க்கணும். கை வச்சு மூக்கில் பாரு, மூச்சு இருக்கா, இல்லை செஸ்ட் வந்து ஏறி இறங்குது அப்படின்றத பார்த்து மூச்சு இருக்கான்னு பாரு. மூச்சு இருந்ததுன்னா அது ஓகே தான். மூச்சு இல்லை அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் சிபிஆர்ன்றது முதலுதவி இருக்குது. அது முதலுதவி வந்து உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ பண்ணலாம். அப்படி தெரியலன்னா நீ வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுட்டு இருக்கலாம். சிபிஆர் நீ வந்து பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணணும். இப்போ மயங்கிட்டாங்க, மூச்சு இல்லை அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா, செஸ்ட் கம்ப்ரெஷன்னா இப்படி வச்சு பண்ணுவாங்க. இதில் மெயினான என்னென்னா, எல்போஸ் வந்து மடக்கக்கூடாது. நீ கம்ப்ரெஷன் வந்து பண்ணும்போது 30 கம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன் is to 30 is to 2. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எல்போஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உன்னோட ஷோல்டரோட வெயிட் வந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட செஸ்ட்டில் வந்து இறங்கணும். அதுதான் அதோட கான்செப்ட். அது வந்து என்னென்னா 30:2னா 30 கம்ப்ரெஷனுக்கு 2 வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கலாம். இல்லை டக்குன்னு எமர்ஜென்சி வந்துட்டாங்கன்னா அது வந்து பேக் எடுத்து மூச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணணும். இந்த மாதிரி 1 மினிட்க்கு குறைஞ்சது 100லேருந்து 120 கம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு ஆள் பண்ணணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணலாம். அப்படி இல்லை எமர்ஜென்சியை கூப்பிடலாம். ஓகே, சூப்பர்.